மூணார்ல வந்துகிட்டு இருந்தோம். வர வழியில சடனா ஆப்போசிட்ல வந்த 2 வண்டியுமே வந்து டக்குன்னு கிளாஷ் ஆகி இடிச்சிருச்சு. அந்த ஜஸ்ட் பின்னாடி வந்துட்டு இருந்தது எங்க காரு. சடன் பிரேக் போட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம காருக்கு. பட் அங்க என்னாச்சுன்னு தெரியல. டிரைவருக்கு ஜான் இறங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அங்க? அடி இல்ல, ஜஸ்ட் மிஸ்டா. இந்நேரத்துக்கு போய் சொருவி இருக்கும் அந்த வண்டியில போய். நம்ம வண்டி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. ஒன்னும் அவ்வளோல இருக்கும். கண்ணாடி உடஞ்சிருக்கா? இப்ப நம்ம எங்க இருக்கோம் பேபி? ஃபோர்ட் கொச்சில இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சியில் இருக்கும். காலையில் மூணார்லேருந்து கிளம்பி டேரெக்டாக இங்கே ஃபோர்ட் கொச்சிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப நாள் ஆசை என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த இடம் ஃபோர்ட் கொச்சி வந்து. ஸோ கண்டிப்பாக வந்தே அவங்க பரவாயில்லன்னு வந்துட்டோம். மூணார்லேருந்து 4 hours டிஸ்டன்ஸில் இருக்கு இங்கே. ஆனால் இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு 8 மணி நேரம் 9 நேரம் ஆகிடும். என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. எங்கேயும் பிரேக் எடுத்து தான் போகிற மாதிரி நினைக்கிறேன். ஒரே ஷார்ட்டாக அடிச்சிட வேண்டியதான். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரே ஆமாம். ஸோ 2 days ஸ்டே தான் நமக்கு இங்கே. இந்த வாட்டி இதில் வந்து ஃபோர்ட் கொச்சியில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு இவ்வளோ பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஃபோர்ட் கொச்சியில் லில்லி ஸ்ட்ரீட்ன்ற ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் சென்டர் ஃபிகர் ஆஃப் இந்த ஃபோர்ட் கொச்சின்னு சொல்லணும். ஏன்னா மெயின் ஏரியாவே இது தான். ஸோ எல்லாருமே வந்து விசிட் பண்ணுற ஸ்பாட்டே இந்த ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா நாப்பியர் ஹெரிட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே நாங்கள் 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து 2 daysக்கு 5600 rupees ஆச்சு. வீக் டேஸில் இந்த மாதிரி காஸ்ட்டில் தான் இருக்கும். அதுவும் இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து நாங்கள் ஜூன் மந்தில் எடுத்தது. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிச்சுட்டு இப்போ வந்து எங்கே நடந்து போயிட்டே இருக்கோம். எங்கேப்பா போயிட்டு இருக்கோம் தெரியல. பக்கத்துல வந்து பீச் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜூஸ் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிக்கிறோம். ஏய் பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போறோமா? பீச் அங்க இருந்து நடந்தே போறோம். எனக்கு நடந்தே போறான்னு இருக்கு. கார்ல வந்து சலிச்சு போச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நில்ல ஜோவன். இங்க இருந்து 3 minutes 3 minutes டிஸ்டன்ஸா இங்க இருந்து பீச். ஓகே பீச் போவோம். சோ இதான் எங்களோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்களோட அவுட்ஃபிட் எல்லாமே. பீச்சுக்கு வந்துட்டோம். இதான் கொச்சி ஃபோர்ட் கொச்சியோட பீச் தான். நம்ம போட்டு அங்கே நிற்குது. ஜூம் பண்ணுவோமா? ஜூம் பண்ணு. வாவ் இங்கே இருக்கு போட். என்னடா வேணும்? கடையில் ஆள் இல்லடா. வாங்கிட்டு போய் வாங்க. வா இங்க பாரு. என்ன ஜோகன்? என்ன கேட்ட? என்ன டூஸ்கூப்? ஸ்பானிஷ் டிலைட் இருக்கா? முடிச்சுட்டு லாஸ்டா வாங்கிக்கிறாங்க. உருகி ஊத்திரும். ஏய் டூஸ்கூப்ல தான் தூக்கும். இங்க போலாம். பானி வேணுமா? வேணாம். ஏய் சாப்பிடு. என்ன மட்டும் சாப்பிட சொல்ற? இங்க ஊத்தியே கொடுத்துறாங்களா? ஆமா. நம்மள ஊத்தி கொடுப்பாங்களா? இங்க மொத்தமா ஊத்தி தட்டல வச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கா? நீ சாப்பிடுடா. சி கர்மோ. ஜோவன் பானிபூரி எப்படி செய்வாங்க? போலீஸ் அரிசி கிரிசி சக்கரைலாம் வச்சு செய்ய மாட்டாங்க. சாக்கடை தண்ணியில் பண்ணுவாங்க. சாக்கடை தண்ணியில் வச்சு பண்ணுவாங்க. மடத்தண்ணி சீ இதெல்லாம் என்ன மசதி மணினா திம்மாங்க. ஆமாம். எங்கே போனாலும் வந்து இந்த மாதிரி ஒரு மெமரிஸ். எந்த லொக்கேஷன் போகிறோமோ அங்கே வந்து இந்த மாதிரி ஃபோர்ட் கொச்சி எந்த ஒரு நாள் ஒன்று வாங்கி வச்சுருவோம். ஸோ இங்கே வந்ததுனால இப்போது இது வாங்கி வைக்கணும். ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ஷன்ஸ். நல்லா இருக்கும். இது எது நல்லா இருக்குது? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. எங்க போறோம்னா பிரின்சஸ் ஸ்ட்ரீட் குள்ள போயிட்டு இருக்கோம். பிரின்சஸ் ஸ்ட்ரீட். இப்போ நம்ம பீச் முடிச்சாச்சு. எங்க? ஆமா இதான் பிரின்சஸ் ஸ்ட்ரீட். இங்க என்ன இருக்கும்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அப்புறம் வெரைட்டிஸ் ஷாப்பிங் எல்லாமே இங்க இருக்கு. இங்க பாரு. இல்ல நம்ம ஊர்ல பார்க்க முடியாது. ஆர்னமெண்ட் ஷாப்ஸ். அந்த போர்ட்டிகேஸ் ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏய் இந்த பில்டிங் சூப்பரா இருக்குடா.
ஜெட்டி ரெஸ்டாரண்ட்டா ஃபோர்ட் கொச்சி. ஸோ இப்போ இங்கே தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் நைட்டு டின்னருக்கு. என்ன ஓகே இங்கேயே சாப்பிடலாமா? இந்த பாட்டிலானா இந்த பாட்டில் வந்து நம்ம ஊரில் எவ்வளோ? 20 ரூபா. இங்கே வந்து 40 ரூபா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. பணக்காரவங்கனா அப்படிதான். நெஞ்சு வலிக்குதுடா. நார்மல் தண்ணியும் வாங்கியிருக்கலாம். இது வந்து மலபார் சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து பரோட்டா 4 பீசஸ் பரோட்டா. இதோட காஸ்ட் என்ன தெரியுமா? 420 rupees. பில்லு வரட்டும். இது காஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு பீஸ் 50 rupees. ரொம்ப பெரிய இடம் தான். கிரேவியே பத்தல. நாங்க அந்த கிரேவியே வலிச்சு நக்கிட்டோம். கிண்ணத்தையே வலிச்சு நக்கிட்டோம். பரோட்டா இருக்கு, கிரேவி இல்ல. எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பீப்பிள்ஸ் தான் வருவாங்க போல. குவாண்டிட்டி 420 கான. ஓகே, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. கேரளா ஐ மீன் என்னது மலபார் சிக்கன் கிரேவியா? ஆமா சூப்பரா இருந்துச்சு. அரைச்சி வச்சிருந்தாங்க. ஓரமாடா. ஆனா வந்து 420 கான எக்ஸாக்ட் பிரைஸே அந்த பிரைஸுக்கு ஏத்த குவாண்டிட்டி இல்ல, ரொம்ப கம்மி. நான் கூட மீந்து போயிடுமோ, 40 ரூபா வேஸ்டா போயிடுமோன்னு நினைச்சோம். ஆனா வந்து கடைசியில பரோட்டாக்கே பத்தல, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு குவாண்டிட்டி. பட் ஓகே ஃபைன். சரி 700 ரூபா இப்பதான் சாப்பிடணும்டா. செவனே நீ இருடா. நான் கூட ரோட்டு கடையில தான் வாங்கி சாப்பிட்டு ரோட்டு கடையே இல்ல எங்கேயுமே. ரோட்டு கடை ஸ்ட்ரீட் அந்த இருக்கு. ஆனா வந்து இந்த கார்னு, பானிபூரி, பேல்பூரி இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் தான் இருக்கு இல்லையா? மத்தபடி ஃப்ரைட் ரைஸ் கடை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. BMW-டா? சோபா மறுபடியும் பொடி நடையா நடந்து நாங்க ரூமுக்கு போறோங்க. இன்னைக்கு ஒரு 6000 ஸ்டெப்ஸ் நடந்துருப்போம். ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஆக்சுவலா தோசை சாப்பிட தான் போனோம். தோசைக்காக தான் போனோம். ஆனா மார்னிங் தான் தோசை இட்லி எல்லாம் அவைலபிள்ட்டாங்க, நைட்டு கிடையாதுன்ட்டாங்க. வழியா சாப்பிட்டு இப்ப பொடி நடையா நடந்து இப்ப நம்ம ரூமுக்கு போறோம். நாளைக்கு போய் நிறைய பிளேஸ் கவர் பண்ணுவோம். ஆமா, இன்னைக்கு இந்த டே விடாக முடிச்சுக்கிறோம். ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஃபோர்ட் கொச்சியில வந்து டே 2. மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. நேத்து அடிச்ச வெயிலுக்கு இன்னைக்கு செம்ம மழை. ஜோகுட்டி இன்னைக்கு அவங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்கான். அதனால வந்து அவன் ஒழுங்கா இல்லைன்னா அதை நான் ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் அந்த வீடியோவை. ஓகே, இப்போ நம்ம மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் நம்ம போகிறோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து நமக்கு ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி நமக்கு வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் தோசை. ஆக்சுவலி தோசை 1 வாரம் ஆயிடுச்சு தோசை சாப்பிட்டு. தோசை சாப்பிட போய் தான் தேவையில்லாத பில் வந்துருச்சு. 700 ரூபாய் பில் ஆயிடுச்சா தோசை சாப்பிட? தோசைக்கு ஆசைப்பட்டு போய் சாப்பிட்டது பரோட்டால 1 வாரம். எப்படி இருந்தாலும் தெரியல. என்னதான் எத்தனை ஃபுட் இருந்தாலும் அந்த கிறிஸ்பியா அந்த ஒரு தோசை சாப்பிட்டாதாங்க அந்த டே ஃப்ளோ. இதுவே ஊத்தாப்பம் அண்ட் பழம்புரி தான் இருக்கு. ஜோகுட்டி வந்து பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் என்னோட டிஷ் வந்து இதுதான், கார்ன்ஃப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அடுத்து எங்க வந்திருக்கோம்னா மட்டாஞ்சேரி பேலஸ் வந்திருக்கோம். ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த என்ன ஏரியா அது? ஜூட்டவுன். இங்க வந்து ஃபோர்ட் கொச்சியிலே வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஜூட்டவுன்ல தான் இருக்கும். 5 PM. ஆமா, ஃப்ரைடே ஹாலிடேவா? இன்னைக்கு தானே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு தான் ஃப்ரைடே. அப்ப இன்னைக்கு ஹாலிடே. இதான் மட்டாஞ்சேரி பேலஸ். ஆக்சுவலாக டச்சு பேலஸ் தானா. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்ததுனால தெரியல. இன்னைக்கு ஹாலிடே முடிஞ்சு போச்சு. சரி வாங்க அடுத்த லொக்கேஷன். இதான் பேலஸ். இதெல்லாம் க்ளோஸ்னால இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஜூட்டன் தான் போகிறோம். அங்கே எங்கேயும் நம்ம பார்க் பண்ணவே முடியாது. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம தாண்டி வந்தோம், மட்டாஞ்சேரி பேலஸ் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். இங்கே வந்து ஒரு காருக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. இங்கே பார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. இங்கே போட்டிங் இருக்காண்டி, டூரிஸ்ட் போட்டிங்கு. போயிட்டு வருவோம்.
ஃபோர்ட் கொச்சியில் ரொம்ப முக்கியமான விசிட் பண்ணுற வேண்டிய ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூ டவுன் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கறதுக்கே இந்த போர்ச்சுகல் யூரோப் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆஸ்தட்டிக் லுக் தான் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரீட் தாங்க. இந்த ஸ்ட்ரீட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பிளேஸ் பார்க்கறதுக்கு. நாங்கள் உள்ளே வந்தோடனே இந்த லெஃப்ட் சைடில் இந்த லாரன்ஸ் ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு டவுன் ப்ரெஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஆன்டிக் ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் இருக்கும் அந்த ஃபோட்டோவே. இந்த ஸ்டாம்ப் ஃபோட்டோ கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 rupees ஆகும். ஸோ நல்ல ஒரு மெமரிஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. நாங்கள் ஜூன் மந்தில் வந்ததுனால செம்ம வெயிலுங்க. காலையில் அப்படியே கொளுத்துது வெயில். அதுலேயும் நாங்கள் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நடந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பாடா அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஊம வெயிலா இருக்கு. ஐயோ சத்தியமா முடியல. மேங்கோ ஜூஸ் குடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கடையில் வந்து உட்காந்து மேங்கோ ஜூஸ். என்ன ஜோகன் மேங்கோ ஜூஸா? அவர் கோவத்தில் இருக்கார் ஐஸ்கிரீம் வாங்கித்தரலன்ட்டு. மெட்ரோ இப்போ அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மெட்ரோக்கு தான் போயிட்டுருக்கோம். வாட்டர் மெட்ரோ டெர்மினல். வாட்டர் மெட்ரோன்றது ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கொச்சியில் தாங்க கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம மட்டஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து எர்ணாகுளத்துக்கு போகிறோம் போட்டில். கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 hour ட்ராவல் ஆகும். ஸோ பர் பர்சனுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஃப்ரண்ட்ல டிக்கெட் எடுத்துக்கணும். 5 வயசுக்கு மேலே இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபுல் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே டைமிங் வைஸில் தான் வந்து நம்மளுக்கு போட் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து அங்கே போட் வந்துருச்சு. இது ஃபுல்லாகவே ஒரு ஏசி கோச் தாங்க. உள்ள ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் மிரர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது வழியாக நம்ம சைட் சீன் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்கேருந்து போகிற சரக்கு கப்பல், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகிற அந்த கண்டெய்னர்ஸ், அது எல்லாமே நம்ம இந்த வியூலேருந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இப்போ மட்டஞ்சேரியிலேருந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ எர்ணாகுளம் வந்துட்டோம். இப்போ எர்ணாகுளம் வந்துட்டு எர்ணாகுளத்துலேருந்து இப்போ மட்டஞ்சேரி போகிறதுக்கு இங்கே இந்த ஸ்டேஷனில் நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கணும். லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து பார்த்துருவாங்க. அவ்வளோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது வந்து ட்ராவல் ஆகி வரும்போது. மெட்ரோ ரைடை முடிச்சுட்டு வந்துட்டோங்க நாங்கள். அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 60 ரூபால வந்து ஒரு ஏசியில் உட்காந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அடா பர்ச்சேசிங் அடா எனக்கு வந்து பேங்கிள்ஸ் பிடிக்கும். அப்படியாடா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு சீகல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபோர்ட் கொச்சியில் இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா சீ ஃபுட்ஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் விஷயமே நம்ம இந்த சீயை பார்த்துக்கிட்டே நம்ம லஞ்ச் எடுத்துக்கிறது தான். அண்ட் இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து நேம் டேபிள்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். எந்த டேபிள் அப்படின்னா இங்கே ஃபுல் டைம் க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேபிள் காலியாக தான் அடுத்தடுத்த பர்சனை வந்து நம்மளை கொண்டு வருவாங்க. அண்ட் இங்கே லைவாக வந்து சீ ஃபுட்ஸ் இருக்கும். நம்ம சொல்லி எது வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஒரு 40 minutes 45 minutesல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்குவிட், சங்கரா மீன் பெருசு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க சுட சுட. அதுக்கு காம்பினேஷன் நாங்கள் பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவியும் சொல்லியாச்சு. செம்மையா இருக்குடா பீஸ் பார்க்கறதுக்கு. சாப்பிடலாம். இரு வரேன். ஃபிஷ் வந்து நாங்கள் பொழிச்சது கேட்டதுனால அவங்க அழகாக மசாலாலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க வாழையில. அது அவங்களே சர்வும் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் மசாலா ஸ்பைசஸ் டேஸ்டெல்லாம் வந்து நல்லா பக்காவாக குக் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி தான். நாங்கள் 3 பேர் சாப்பிட்டதுக்கே 2000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இங்கே வந்து சீ ஃபுட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் இங்கே முடிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு தாங்க நாங்கள் போனோம். ஸ்பெஷலாக இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்ஸ் பீரியடில் கட்டினது. ஸோ இங்கே இருக்க மாதாவுமே பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா மாதா தான் வச்சுருக்காங்க. கோயிலில் ரெனோவேட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கோயில் ஃபுல்லாக க்ளோஸ்ல இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஆல்டரில் தான் நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். காத்தாட உட்காந்து என்னமா பண்ற? ரிலாக்ஸாக இருக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு திருப்பி நம்ம ரூம் பக்கத்துலேயே தான் பீச் இருக்கு, கொச்சி பீச். அங்கே வந்துட்டு இந்த தாத்தா கடையை காட்டுறேன் பாருங்க. இது வந்து இஞ்சி சாறு பேஸ் பால்லாம் கிடையாது, இருக்கு. இன்னும் போட்டிருக்காரு. செம்ம சூப்பராக இருக்கு. இதோ இந்த பாருங்க, இந்த தாத்தா கடை இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இதுதான் அந்த தாத்தா கடை. பால்லாம் கிடையாது, வெறும் தண்ணியில தான் போடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. குடிச்சாலே ஜீரணமாயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. சாப்பிட்டதுக்கு ஜீரணம் ஆகணும்ல. சபாயா பர்ஃப்யூம்ல வந்து இந்த மாதிரி ரோட் சைடில் பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா இந்த சபாயா அப்படின்ற பர்ஃப்யூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். தேய்ச்சினா அப்படியே மாதிரி சட்டிங் ஸ்மெல். என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். திருப்பி நான் ரீஸ்டாக் பண்ணி வாங்கியிருக்கேன் இவங்கள்ட்ட. வாவ் ஒயிட் பாஸ்தா, மஷ்ரூம் ஒயிட் பாஸ்தாடா. உனக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன். தொட்டு சாப்பிட்றது தான்டா. ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து டைம் என்ன ஆல்மோஸ்ட் 12 o'clock ஏதாச்சு 10 போவா டைமு. ஸோ 10 o'clock மேலே ஆகுது. ஸோ பாஸ்தா, சாண்ட்விச், அப்புறம் கேப்பச்சினோ,
இதெல்லாம் சொல்லியிருக்கு ஆர்டருக்கு. சாப்பிட்டுட்டு கப்பு சிப்புன்னு இப்போ நைட்டு போய் நம்ம தூங்க போகிறோம் ரூமில். ஃபைனலாக நம்ம ஃபோர்ட் கொச்சியோட ட்ரிப் முடிஞ்சு போச்சுங்க. சேடாக இருக்கு. வரல என்ன பண்றது, ஒரு பக்கம் போய் தானே ஆகணும். 5 நாள் ஒரு 2 நாள் போதும் நம்ம சுற்றி பார்க்கறது. எல்லாமே சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் போன எல்லா ஸ்பாட்டுக்குமே போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதோட நாங்கள் இந்த vlog-அ முடிக்கிறோம், இந்த கேரளா சீரீஸை முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.